தெரியாதனமா தண்ணியில குச்சி போட்டானடா. வெல்கம் டு ஜெடி விளாக்ஸ். தூத்துக்குடியில இருந்து மணாலிக்கு ஒரு பயணம் எபிசோட் 10. பேராகிளைடிங் முடிச்சுட்டு நைட்டு கசோலுக்கு வந்து ஸ்டே பண்ணோம். நைட்டு வரும்போது ஒண்ணுமே தெரியல. காலையில எந்திரிச்சு பார்த்தா கசோலே பயங்கரமா இருந்துச்சு. இந்த கசோல் பயங்கரமா மட்டும் இல்ல, கொஞ்சம் வித்தியாசமாவும் இருந்துச்சு. ஏன்னா இந்த கசோலுக்கு இன்னொரு பேரே ஸ்டோனர்ஸ் பேரடைஸா. அப்படின்னா என்னன்னு சில பேருக்கு புரியாம இருக்கலாம், ஆனா தெரிஞ்சவங்களுக்கு இந்நேரத்துக்கு புரிஞ்சிருக்கும். அப்படியே காலையிலே பெட்டி படிக்க எடுத்துட்டு கிளம்பிட்டோம். ஏன்னா இன்னைக்கு தான் நாங்க ஹிமாச்சல்ல இருக்க போற கடைசி நாள். நாங்க ஃபர்ஸ்ட் கிளம்பி போன ஸ்பாட்டே மணிக்கரன் அப்படிங்கிற ஒரு பிளேஸுக்கு தான். அங்க மணிக்கரன் சஹிப் குருத்வாராங்கிற பிளேஸ் தான் விசிட் பண்ணிருந்தோம். இந்த பிளேஸோட ஸ்பெஷாலிட்டி இங்க வர நேச்சுரலான ஹாட் வாட்டர் தாங்க. அட என்றா இது பயங்கரமா இருக்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. கொதிக்கிற தண்ணியில ஆவி பறக்கிறதே பயங்கரமா இருந்துச்சு. இந்த இடத்துல 3 வேளை ஃபுட்டும் ஸ்டே பண்றதுக்கு இடமும் ஃப்ரீயா ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறாங்களாம். ஹாட் வாட்டர்ல குளிக்கிறதுக்காண்டியே தனியா ஹாட் ஸ்பிரிங் ஸ்விம்மிங் பூலே ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. அப்படியே டாப் ஆங்கிள் இருந்து கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அடுத்து எங்க போறோம்னா ரிவர் ராஃப்டிங் பண்றதுக்கு தாங்க போறோம். எங்களுக்கு ரிவர் ராஃப்டிங் பேராகிளைடிங் பண்ணி கொடுத்தது ஒரே டீம் தான். அவங்க பேர் பேக் பேக்கர். அவங்க கான்டாக்ட் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ரெண்டுத்துக்குமே சேர்த்து ஒரு பெர்சனுக்கு 2000 ரூபாய் தாங்க சார்ஜ் பண்ணாங்க. பேராகிளைடிங் வீடியோக்கு 500 ரூபாய், ரிவர் ராஃப்டிங் ஒரு ராஃப்ட்டுக்கு 2500 ரூபாய் வீடியோக்கு மட்டும் சார்ஜ் பண்ணாங்க. யாராவது மணாலி எக்ஸ்ப்ளோர் பண்ண நினைச்சீங்கன்னா அவங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. நேத்தே நாங்க ரிவர் ராஃப்டிங் பண்ணிருக்க வேண்டியது, நேத்து எங்களால பண்ண முடியாம போச்சு. அதனால இன்னைக்கு எக்ஸ்ட்ரா 7 கிலோமீட்டர் சேர்த்து 14 கிலோமீட்டர் பண்ணி தரேன் அப்படின்ட்டாங்க. ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். நடுவுல நிறுத்தி யாருக்கு குதிக்க ஆசை இருக்கோ குதிங்க அப்படின்ட்டாப்ல. நானும் கண்ணை மூடிட்டு குதிச்சிட்டேன். குதிச்சதுக்கு அப்புறம் தான் ஏன்டா குதிச்சோங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. ஏன்னா தண்ணிக்குள்ள போன 2 செகண்ட்ல உடம்பே விரைச்சு போச்சு. இது செட் ஆகாது, என்னைய காப்பாத்துங்க அப்படின்னு வேகமா நீச்சல போட்டு ராஃப்ட்ல ஏறிட்டேன். சும்மா சொல்லக்கூடாதுங்க, இந்த ரிவர் ராஃப்டிங் அட்வென்ச்சர் வேற லெவல்ல இருந்துச்சு. அப்படியே முடிச்சுட்டு வேன்ல போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அருமையான நெருப்புல குளிர் காஞ்சிட்டு இருந்தோம். அடுத்த வீடியோல தான் இருக்கிறதுலே பெரிய சம்பவம் காத்துட்டு இருக்கு மக்களே.